வேளாங்கல்ல வந்து நாங்கள் 5 பேரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையா இருக்கட்டும், லெஹங்காவா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இசைஞானி இளையராஜா சார் அவர்களுக்கும் உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கும் என் நண்பர் வெற்றிமாறன் அவர்களுக்கும் என் செல்லம் பாரதி ராஜா சார் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ரொம்பவும் நம்புறதும் அடிக்கடி சொல்கிறதும் உண்டு. வாட் யூ திங்க் யூ பிகம். மேனிஃபெஸ்டிங். நம்மள பல பேர் இரவு தூக்கம் இல்லைன்னா இளையராஜா சாரோட பாட்டை அப்படியே கேட்டுட்டு எதமாக மெய் மறந்து தூங்குவோம். ஆனால் நான் பல இரவுகள் இளையராஜா சாராகவே நடித்தா எப்படி இருக்கும்னு என் மனசில் நடித்து பார்த்துட்டு படுத்துகிட்டே இருந்திருக்கேன் தூக்கம் இல்லாமல். மேனிஃபெஸ்டிங். நான் 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒன்று இசைஞானி இளையராஜா அவர்களுடையது, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடையது. ஒன்று நடக்குது. இது எனக்கு மிகப்பெரிய கர்வத்தை கொடுக்குது. இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது. நான் இளையராஜா சாருடைய ரசிகன், பக்தன். அவருடைய இசைதான் எனக்கு துணை, மை கம்பேனியன். இது எல்லாருக்குமே பொருந்தும். அதை தாண்டி அவருடைய இசை எனக்கு ஒரு நடிப்பு ஆசானும் கூட. எனக்கு நடிப்புன்னா என்னன்னு தெரியாத காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு காட்சியை படமாக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சிக்கு தகுந்த மூடில் இருக்கிற ஒரு இளையராஜா சாருடைய பாடலையோ பிஜிஎம்மையோ கேட்பேன். அந்த இசை அந்த காட்சியை எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்லும். அதை அப்படியே உள்வாங்கி அந்த காட்சியில் நான் நடிப்பேன். வெற்றிமாறன் ஒரு சில தடவை இதை பார்த்துருக்காரு நான் பண்ணுறத. இப்போவும் இது ஒரு பெரிய சேலஞ்ச், இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது பெரிய சேலஞ்ச், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இப்போவும் அதே இசை எனக்கு சொல்லும் அதை எப்படி நடிக்கணும் அவராகவே அப்படின்னு. ஸோ இப்போ மேலே வரும்போது சார் நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்படியே உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணி வரேன்னு. நான் என்ன உனக்கு கைடா அப்படின்னு சார் கேட்டார். கைடு தான் சார், கைட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க இவ்வளோ வருஷமாக. நான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கேன். ஏற்கனவே சொன்ன ஒரு இன்சிடெண்ட் தான், நான் திரும்பியும் சொல்கிறேன். நான் ஒரு பாடல் விடுதலைக்காக ரெக்கார்ட் பண்ண வரும்பொழுது சார் என்னை கேட்டாங்க, போய் பாடு அப்படின்னா. போகும்போது அவர் அங்கேயே இருந்தார். சார் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் என்றைக்கு உன் கூட இல்லை அப்படின்னு திருப்பி என்னை கேட்டார். ஆமாம் சார், என் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போதுலேருந்து நீங்கள் என் கூடயே தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போவும் அதுதான் உண்மை. கூடவே தான் இருக்கார், கூடவே தான் இருப்பார். நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம முன்னாடி நிறைய பேர் பேசுறதுனால நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம யோசிச்சுட்டு வந்துடுது போயிடுது. வெற்றி ஒரு சில விஷயங்களை அப்படியே போகிற போக்கில் அடிச்சிட்டாரு. இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக நான் இதோ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அந்த அழைப்பு இளையராஜா சார் கிட்ட இருந்தே எனக்கு வந்தது. இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நெகிழ்ச்சியையும் எனக்கு கொடுக்குது. இசையாகவே, இசை ஞானியாகவே, இசையின் கடவுளாகவே நடிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த சிவன் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நினச்சி ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இதை வாழ்த்த வந்திருக்கும் கமல் சார், அவருக்கு இசை மீதும் இசைஞானி மீதும் இருக்கும் காதலையும் அன்பையும் இதை காட்டுது. ரொம்ப நன்றி சார். அருண் நிறைய ப்ரெஷர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ப்ரெஷரும் எடுத்துக்காதீங்க. இதை என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு
படைப்பில் நம்ம இருக்கோங்கிறத என்ஜாய் பண்ணணுமே தவிர நம்ம அதை ப்ரெஷர் எடுத்துக்கூடாது, சேலஞ்சாகவும் நினச்சக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் இவ்வளவு மட்டுமே பேச நான் நினைக்கிறேன். இசையை பற்றியும் இசை ஞானியை பற்றியும் பேசும் ஒரு மேடை வரும். அப்போ நான் விரிவாக இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஐ எம் ஸோ பிளெஸ்ட். Thank you so much for all of you for coming and blessing us. இப்போதைக்கு ஏனோ தெரியல, ஒரு ஓரமாக நின்று குயில் பாட்டு அப்படிங்கிற பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பா இப்படி நின்று பார்த்துட்டு இருந்த அவருடைய முகம்தான் எனக்கு இங்கே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து போகும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக இதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நிறையா இருக்குது, அப்புறம் லேட்டர் பேசுறது கண்டென்ட் இருக்காமல் போயிடுங்கிறதுனால இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஸ்ரீராம் அவர்கள் கால் பண்ணி இன்னைக்கு வரணும்னு சொல்லியிருந்தார். எனக்கு இங்கே வந்து என்ன சொல்கிறது என்ன பேசுறதுன்னு தெரியல. பெரியவர்கள்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் சொல்லாத எதையும் நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. அவர் ஒரு பெரிய கடல் மாதிரியானவர். மிகவும் எப்படி சொல்கிறது, நிறைய பேருடைய பிலீஃப்க்கு அகேன்ஸ்டாக அவர் மிகவும் தன்னடக்கமானவர். அது நிறைய பேருக்கு தெரியல. அவர் வந்து இல்லை, இது ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் பீஸ் பற்றி ஒரு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் வந்து அதெல்லாம் பெரிய ஒர்க் அப்படி சொல்லியிருந்தார். நான் வந்து உங்களால் முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, அவர் சொன்னார் இல்லை இல்லை, நமக்கு நம்மளுடைய உயரம் தெரியணும், எனக்கு என்னோடய ஹைட்டு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. நான் இந்த வரும்போது கூட யோசிச்சது என்னெல்லாம் சொல்லலான்ட்டு, பட் நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. வெற்றி சொன்னது மாதிரி தான், நான் ரொம்ப தயங்கி தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ண போனேன். அவர் வந்து ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? இல்லை, ஜென்ரலாகவே நாங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் மியூசிக் கேட்டு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் டைரக்டர், ஒரு டைரக்டர் என்ன கேட்குறாரோ அது கொடுக்குறதா என்னுடைய ஒர்க்கு, அதனால் நீங்கள் என்ன வேணால் கேளுங்கன்னாரு. அது உண்மை. நான் இங்கே வந்தது இந்த படத்துக்கு வாழ்த்துறதை காட்டிலும் அதிகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலான்னு தான் நான் வந்தேன். அருள் கூர்ந்து எல்லோரும் அவரோட ஒரு தடவை வேலை செய்திருப்பார்கள். இது அவருக்கு இல்லை, இது இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு டெக்னீஷியன் வந்து இருந்தாருன்னு நாளைக்கு யார்கிட்ட சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. உங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அந்த அனுபவம் புரியும். எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுனால சொல்கிறேன். அப்புறம் வரும்பொழுது நிறைய யோசிச்சுட்டு பெரிய பெரிய ஆசைகளோடு வாங்க. ஏன்னா அவர் ஒரு வனதேவதை மாதிரி எதை கேட்டாலும் கொடுக்கறது தயாராக இருக்கார். நாம் பெருசாக கேட்டால் அவர் பெருசாக கொடுப்பார். அதனால் அனைவரும் வந்து அவரோட ஒர்க் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இளைஞர்கள் அப்புறமா ஏற்கனவே அவரோட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் அவரோட திருப்பி ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் நல்லா வரும்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. நான் அவருடைய ஒர்க் பண்ணும்பொழுது அதிக நாள் ஒர்க் பண்ணதானே தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதம் தினம் போய் அவரோட உட்காந்துக்குவேன். 10 நிமிஷம் தான் ஒர்க் பண்ணுவோம். பட் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ அந்த கதைகளில் நிறைய விஷயங்களை அருண் படமாக எடுப்பார்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி எடுப்பாங்கன்னு நான் ரொம்ப தயங்கி இருக்கும்பொழுது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் நினச்ச பொழுது, இந்த மலைப்பெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தயக்கங்களை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்படாத ஒரு டைரக்டர் இருக்கார். அதனால் அவர் அருண் அதை பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய நடிகர் இருக்கிறார், அவர் அதை சிறப்பாக செய்வார்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.